ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 6 ஜூலை 2026. बाप दादाविनुடைய மகா வாக்கியம். जब तक आपकी याद ज्वाला रूप नहीं बनी है तब तक यह विनाश की ज्वाला भी संपूर्ण ज्वाला रूप नहीं लेती है. பாபா சொல்றாரு, குழந்தைகள், நீங்கள் எதுவரை உங்களுடைய நினைவை, உங்களுடைய தொடர்பை ஜுவாலா ரூபமானதாக ஆக்கவில்லையோ, அதில் அவ்வளோ ஒரு தேஜஸ் இருக்கணும், அதில் அவ்வளோ ஒரு ஹீட் இருக்கணும். அதுவரை விநாசத்தினுடைய ஜுவாலை முழுமையாக எரியாது. சில இடங்களில் பார்ப்போம்ல, நெருப்பு அப்படியே ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் ஸ்லோ டவுன் ஆகும், அப்புறம் கொஞ்சம் இதில் எண்ணெய் ஊற்றுறாங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும், அப்புறம் ஸ்லோ டவுன் ஆகும். அதுபோல் பாபா சொல்றாரு, ஏ படக்திய ஃபிர் ஷீதல் ஹோ ஜாத்தி. சடனாக எங்கேயோ அப்படியே விநாசனுடைய காட்சிகள், அந்த சீன்ஸ் எல்லாம் வருதான், அப்படி எரிய ஆரம்பிக்குதான், மறுபடியும் டண்டா குளிர்ச்சி ஆயிடுது. ஏன்னா உங்களுடைய யோகா அந்த அளவுக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக ஆகலை. क्योंकि ज्वाला मूर्त और प्रेरक आधार मूर्त आत्माएं अभी स्वयं ही सदा ज्वाला रूप नहीं बनी है. ஏனால் இந்த ஜுவாலையை எரிய வைக்க வேண்டிய, அதற்கு பிரேரணை கொடுக்க வேண்டிய, அந்த எண்ணெயை ஊற்ற வேண்டிய ஜுவாலா மூர்த்தி மற்றும் ஆதாரமூர்த்தி ஆத்மாக்கள் நீங்கள் இன்னும் அந்த ஸ்வதா ஜுவாலா ரூபத்தில் வரவில்லை. உங்கள் ஸ்திதியை பொறுத்து தான் உலக விநாசத்தினுடைய வேலைகள் ஆரம்பமாகும். ஸோ நீங்கள் அப்பப்போ நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கீங்க, அப்பப்போ டண்டா குளிர்ச்சி ஆகிடுறீங்க, அந்த அக்னி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகுது, கூல் ஆகுது, மறுபடியும் அக்னி ஆரம்பிக்கிறோம். அதனால் பாபா சொல்றார், உலகத்தினுடைய காட்சிகளும் அப்படி தான் மேலே கீழே இருக்கும். अब ज्वाला रूप बनने का दृढ़ संकल्प लो और संगठित रूप में मन बुद्धि की एकाग्रता द्वारा पावरफुल योग के वाइब्रेशन चारों ओर फैलावो. எனவே இப்பொழுது நாம் ஜுவாலா ரூப நிலையை கொண்டு வர வேண்டும் என்ற திட சங்கல்பம் வையுங்கள். என்னுடைய யோகத்தை நான் இன்னும் சக்திசாலி பவர்ஃபுல்லாக ஆக்கணும், மற்றும் ஒரு குழுவாக இருந்து, குழுனா என்ன அர்த்தம், பட்டி பண்ணுறோம் இல்லையா, அந்த பட்டியினுடைய நேரத்தில் நீங்கள் எல்லாரும் ஒரு குழுவாக இருந்து அப்படி ஒரு சக்திசாலி ஸ்திதியை கொண்டு வாங்க. அதன் மூலமாக நல்ல பவர்ஃபுல்லான வைப்ரேஷனை உலகத்தின் நாலா பக்கங்களிலும் பரப்புங்கள். ஸோ நீங்கள் பவர்ஃபுல்லாக இருந்து சங்கட்டித்து ஒரு குழுவாக, ஒரு கூட்டமாக பவர்ஃபுல் ஸ்திதியை உருவாக்குங்க, மற்றும் உலகத்திற்கு அந்த வைப்ரேஷனை நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. அப்போ பாபா என்ன சொன்னார், உங்களுடைய பிரேரணை அவங்களுக்கு கிடைச்சது, ஆதாரமூர்த்திகள் தயாராகிடுறாங்க எதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, மற்றும் விநாசத்தினுடைய காட்சிகள் தானாகவே ஸ்டார்ட் ஆயிடும். நல்லது. ஓம் சாந்தி.